ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைவசலாம் அவர்களின் மீது நம்பிக்கை. ஹஸ்ரத் இப்ராஹிம் சிறு வயதில் இருந்தே வித்தியாசமான சிந்தனை கொண்டவர். அப்போது அந்த ஊரில் எல்லோரும் சிலைகளை வணங்கினாங்க. ஆனால் இப்ராஹிம் யோசிச்சார், சிலைகள் சாப்பிட முடியல, பேச முடியல, எதையும் செய்ய முடியல, அப்படிப்பட்டதான சிலை எப்படி கடவுளாகும்? அவர் உண்மையான இறைவனை தேட ஆரம்பித்தார். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்தார். முதலில் இதுதான் இறைவனாக இருக்குமோ என்று நினைத்தார். ஆனால் அவை மறைந்து போகும்போது உணர்ந்தார், இவை இறைவன் அல்ல, இவையெல்லாம் தற்காலிகம். உண்மையான இறைவன் என்றென்றும் இருப்பவர்தான். அதனாலேயே அவர் ஒரே ஒருவனாக அல்லாவை மட்டும் வணங்க ஆரம்பித்தார். பின்னால் அல்லாஹ் அவரை கலீலுல்லா, அதாவது அல்லாவின் நெருங்கிய தோழன் என்று அழைத்தார். இந்த கதையின் பாடம், நம்மை படைத்த ஒரே இறைவன் அல்லாஹ் தான். அவர் மீது நம்பிக்கை வைக்கணும், வேறு எதையும் வணங்கக்கூடாது.